கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த அருமையான வேளையில் மகிமை உண்டாவதாக. விசேஷமாய் ரெமனண்ட் தப்பினவர்கள், எஞ்சியவர்கள், மீதியானவர்கள். இந்த எஞ்சியனவர்கள் மீதியானவர்கள் என்கிற இந்த வார்த்தையில் அநேக வேதத்தின் பகுதிகளில் பலவிதமான சூழ்நிலைகளில், யுத்தங்களில் ஜனங்கள் புறக்கணிக்கப்பட்டு, தோற்கடிக்கப்பட்டு, தள்ளப்பட்ட நிலைமையில் அநேக மக்கள் வாழ்ந்தார்கள். அவர்களை தான் விசேஷமாக ரெமனண்ட், தள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுவாங்க. இந்த தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட இந்த ஜனங்கள் எப்படி கடவுளுடைய சமூகத்தில் சேர்க்கப்படுவார்கள் என்கிறதின் அடிப்படையில் எல்லா உலகத்தில் இருக்கிற மக்களிலும் சிறுபான்மையான மக்கள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள், கீழ்த்தரமான மக்கள் என்கிற ஒரு கூட்ட மக்களானவர்கள் இன்றைக்கும் உலகத்தில் துன்பங்களையும் பாடுகளையும் சந்தித்து வருகிறார்கள். அவர்களை இந்த அருமையான தொலைத்தொடர்பின் மூலமாக, ஜெபத்தின் வழியாக கடவுள் அவர்களை சேர்க்க வேண்டும், அவர்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்கிற இந்த நோக்கத்தோடு கூட இந்த ஜெபக்குழுவை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். ஆகையினால் இந்த ஜெபக்குழு வழியாக விசேஷமாக இந்த இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்தது இல்லை பரமேறின இந்த நிகழ்ச்சியின் வழியாக நாம் எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த விண்ணேற்ற நிகழ்ச்சியில், பரமேறுதலில் நாம் பங்கு கொள்ளுவோம் என்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக, இந்த முன்னோடியாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்குகிறோம். எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுகிற, எங்களை சந்திக்கிற, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஜனங்களும் நீங்களும் கூட அப்பேற்பட்ட ஒரு தள்ளப்பட்ட நிலைமையில், புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையில், அல்லது நீங்கள் ஒருவேளை சிறுபான்மையான ஒரு மக்களாக நீங்கள் இருப்பீர்களானால் எங்களோடு கூட இணைந்து இந்த ஜெபக்குழுவில் தொடர்பு கொள்ளவும், எங்களோடு கூட ஜெபிக்கவும் நீங்கள் உதவி செய்வீர்களானால் நாமும் எல்லாரும் சேர்ந்து இந்த அருமையான ஜெப ஐக்கியத்தை நாம் வலுப்படுத்தி அநேகரை இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து, தள்ளப்பட்ட நிலைமையிலிருந்து அந்த சிறுபான்மையான மக்களை நாம் கடவுளுக்குள்ளாக கொண்டு வருவதற்கு ஏதுவாக இருக்கும். அதற்காக நீங்கள் உதவி செய்யும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். ஜெபத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்கலாம். எங்களை நேசிக்கும் அன்பு தகப்பனே, பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினாலே இந்த அருமையான மாலையில் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உம்மை மகிமைப்படுத்துவதற்கும், எங்களை போன்று ஆண்டவரே இந்த உலகத்தில் சிறுபான்மையான மக்களாய், தள்ளப்பட்டவர்களாய், புறக்கணிக்கப்பட்ட மக்களாய் எஞ்சி வாழ்கிற இந்த சிறிய கூட்டமான மக்களும் கூட கடவுளால் உம்மால் நேசிக்கப்படவும், நீர் அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் நோக்கத்தோடு கூட நாங்கள் இந்த ஜெபக்குழுவை ஆரம்பித்து இதன் வழியாக ஆண்டவரே எங்களை போன்றவர்களை நாங்கள் நேசிக்கவும், மற்றவர்கள் எங்களை நேசிக்கவும், தள்ளப்பட்டிருக்கிற புறக்கணிக்கப்பட்ட மக்கள் இதன் மூலமாக உம்மிடத்தில் தொடர்பு கொள்ள, உம்மை சந்திக்க, ஆசீர்வதிக்க அருள் புரிய ஆண்டவர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வேதத்திலிருந்து இந்த நாளின் நிகழ்ச்சிக்காக இந்த இயேசுவின் விண்ணேற்றம், பரமேறுதல், இந்த நாளை நாம் நினைவு கூறுவனுமாக 2 வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். ஒன்று நாம் பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 24 வசனம் 50-51. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். 2வது ஒரு பகுதியை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரம் 1 வசனம் 9-11 வசனம் வரையிலும். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே இந்த உலகம் அல்லது இந்த கிறிஸ்துவத்தில் இருக்க நாம் எல்லாருமே கண்ணோக்கி பார்க்க வேண்டிய அருமையான நிகழ்ச்சிகள். அதில் விசேஷமாக இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் சந்தோஷமாய் கொண்டாடுகிறோம். காரணம், இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாய்
இந்த உலகத்தில் நம்மை போல வந்தார் நம்மை மீட்கிறதுக்காக என்கிற ஒரு காரியமும், ரெண்டாவது ஒரு நிகழ்ச்சியாக நாம் கொண்டாடுகிற நிகழ்ச்சி என்கிறது இயேசுவினுடைய சிலுவை மரணம். அந்த சிலுவை மரணத்தில் எப்படி இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்தார், அதன் மூலமாக எப்படி இந்த கடவுள் நமக்கு அந்த பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக ஒரு மரணம் பலியாக மாறினார் என்பதையும், மூன்றாவது காரியமாக நாம் பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதலில் இந்த உலக வரலாற்றிலேயே மரிக்கிற மனிதன் என்கிறவர் உயிரோடு கூட எழும்பினார் என்று சொன்னால், சரீரத்தில் வந்த மனிதரில் இயேசு கிறிஸ்து ஒருவரே மரித்து எழுந்த ஒரு கடவுள் என்பதை நாம் பார்க்குறோம். இப்படி மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுந்த இயேசு கிறிஸ்து 40 நாளளவும் தம்மை உயிருள்ளவராக அநேக திஷ்டாந்தரங்களினாலும் தரிசனங்களினாலும் தம்மை உயிருள்ளவராய் காண்பித்தார். 40 நாளளவும் சீஷர்கள் அவரை புரிந்து கொள்வதற்கு, உயிரோடு கூட எழுந்த இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்கிறதை அறிந்து கொள்வதற்கு 40 நாள் கடந்த பிறகு நடைபெற்ற நிகழ்ச்சி தான் அந்த 40 நாளைக்கு பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த 40வது நாளில் விண்ணேற்றம் செய்தார் அல்லது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்கிற அருமையான ஒரு நிகழ்ச்சியை இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலையும் நாம் வாசித்த இந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் கூட நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவருடனே பேசி அநேக தெளிவான திஷ்டாந்தரங்களினால் அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இந்த காண்பித்து முடிந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இயேசு கிறிஸ்து அவர்களை அங்கே ஒலிவ மலைக்கு, எருசலேமில் அருகில் இருக்கிற அந்த ஒலிவ மலைக்கு கொண்டு போகிறார். அந்த ஒலிவ மலையில் இயேசு கிறிஸ்து அங்கே நாம் வாசித்த அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தின்படியும் வாசித்த இந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் படியும் நாம் பார்க்கும் பொழுது, எருசலேமிலிருந்து ஒரு ஓய்வு நாள் தூரமான அந்த ஒலிவ மலைக்கு இயேசு கிறிஸ்து போய் சீஷர்களுக்கு முன்பாக அங்கே விண்ணேற்றம் செய்ததை, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை நாம் பார்க்குறோம். இந்த விண்ணேற்ற நிகழ்ச்சி அல்லது இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட நிகழ்ச்சியை பற்றி கிரேக்க வார்த்தையில் நாம் பார்க்கும்போது பயனோ என்கிற வார்த்தை வருகிறது. பயனோ என்கிற வார்த்தைக்கு கோ அப் என்கிற வார்த்தையில் பார்க்குறோம். அதனால் அவர்களை விட்டு ஆண்டவர் பரலோகத்துக்கு போனார். he was carried up to heaven. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பரலோகத்துக்கு எழுந்தள்ளி போனார், எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்கிற அருமையான ஒரு நிகழ்ச்சியை விசேஷமாக இந்த 40 நாளிலே விண்ணேற்றம் அடைந்த பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு நிகழ்ச்சி என்கிறது உலக வரலாற்றிலேயே மரிக்கிற மனிதன் என்கிறவனுக்கு மேலே இருக்கிற ஒரு வாய்ப்பு கிடையாது. ஒரு மனிதன் என்கிறவன் மரிக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை என்கிறது இந்த பூமியோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறது. அதற்கு பிறகு அவன் சரீரத்தில் எழுந்து போவதற்கான எந்த வாய்ப்புமே இல்லை. ஆனால் உலகத்தில் வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரீரத்தில் வந்தாலும் கூட அவர் 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தவர். 40வது நாளில் எந்த உயிரோடு இருந்த சரீரத்தில் பூமியில் இருந்தாரோ, எந்த சரீரத்தில் உயிரோடு கூட எழுந்து தம்மை வெளிப்படுத்தினாரோ, அதே சரீரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் செய்தார், வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்கும் பொழுது இந்த விண்ணேற்ற நிகழ்ச்சியை பற்றி ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது, நான் உங்களை விட்டு போகிறேன் என்கிற ஒரு நிகழ்ச்சி கடவுள் அவளுக்கு அதிகமாக சொல்ல தொடங்கினார். இதை 14, 15, 16ஆம் அதிகாரங்களில் யோவானில் நாம் படிக்கும்போது பார்க்குறோம். அந்த நிகழ்ச்சியில் ஆண்டவர் இங்கே முக்கியமாக சொல்லுகிற காரியம் சொன்னால், நான் பிதாவின் இடத்துக்கு போகிறேன். யோவான் சுவிசேஷத்தில் அதிகமான இடங்கள் ஆண்டவர் சொல்லும் பொழுதெல்லாம் நான் பிதாவின் இடத்துக்கு வந்தேன், பிதாவின் இடத்துக்கு போகிறேன் என்கிறது பலமுறை அவர்களுக்கு ஆண்டவர் வலியுறுத்தி கொண்டே வந்தார். காரணம் என்ன சொன்னால், எங்கிருந்து அவர் வந்தாரோ அதே இடத்துக்கு போனார். நாம் உண்மையாக ஒருவேளை ஒரு உலகத்தில் பிறக்கிறோம், ஒரு தாயின் கருவிலிருந்து வருகிறோம், அல்லது பூமியில் பிறக்கிறோம், மறுபடியும் பூமிக்கே திரும்புகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்கிறவர் பூமியில் ஒரு மனிதனாக வந்தாலும் கூட அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர். அவர் பரலோகத்துக்கே ஏறி போனார். இதை தான் நிக்கோதேமுக்கு யோவான் 3ஆம் அதிகாரத்தில் கூட படிக்கும் பொழுது இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நிக்கோதேமு நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்கிறதை அவன் குறிப்பிடுகிறான். அப்பொழுது ஆண்டவர், நான் தேவனிடத்தில் வந்தவர் என்பதை, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன், பரலோகத்து திரும்ப போகிறேன் என்கிறதை ஆண்டவர் அவனுக்கு வலியுறுத்தி, நீ மறுபடியும் பிறப்பாயானால் நீயும் கூட நான் எப்படி பரலோகத்துக்கு போகிறேனோ
அதே போல் பரலோகத்துக்கும் உன்னால் வர முடியும், மறுபடியும் பிறக்க வேண்டும் என்கிற காரியத்தை நிக்கோதேமுக்கு தேவன் வலியுறுத்துகிறத பார்க்குறோம். இந்த நிகழ்ச்சியில் விசேஷமாக அந்த 14, 15, 15ஆம் அதிகாரம் 16வது அதிகாரம் வரையிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு புதிய உபதேசம். இயேசு கிறிஸ்து நான் உங்களிட்டு போகிறேன், பிதாவினிடத்துக்கு போகிறேன் என்கிற இந்த வார்த்தையை அவளுக்கு சொல்லும் பொழுது, கடவுள் எதிர்பார்த்த காரியம் சொன்னால் நான் பிதாவினிடத்தில் வந்தேன் என்பதையும் பிதாவினிடத்துக்கு போகிறேன் என்பதையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கிற விசுவாசம் உங்களுக்குள் இருக்குமானால் உண்மையாகவே என்னை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தின் வழியாக நான் எப்படி பிதாவினிடத்துக்கு போகிறேனோ அப்படியே நீங்களும் பிதாவினிடத்துக்கு வர வேண்டும் என்கிறதை உணர்த்துகிற வரையில் தான் இந்த விண்ணேற்ற நிகழ்ச்சி அல்லது இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பரமேறுகிற நிகழ்ச்சி என்கிறது நம்மை எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக அது அழைக்கிறது, அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய விண்ணேற்ற நிகழ்ச்சியின் மூலமாய் நமக்கு கொடுக்கிற செய்தி என்னவென்று சொன்னால், நாம் இந்த உலக வாழ்க்கையை முடித்த பிறகு இந்த பூமியில் அடக்கம் பண்ணப்பட்டு பூமியோடு கூட இருக்கிறவர்களாக அல்ல, ஒரு நாள் வரும் பொழுது நாம் அந்த விண்ணேற்ற நிகழ்ச்சியில் பங்கு கொள்கிறவர்களாக, அந்த பரமேறுகிற நிகழ்ச்சியில் தேவனோடு கூட நாம் இருக்கிறவர்களாக வாழப்போகிறோம் என்கிறதை வலியுறுத்துகிற நிகழ்ச்சியாக நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் கூட பார்க்கும்போது, நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு பிதாவினிடத்துக்கு போகிறேன் என்கிறதை சொல்லுகிறார். அதே யோவான் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் கூட சொல்லும்போது சொல்கிறார், என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியால் இனி என்னை காண மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த விண்ணேற்ற நிகழ்ச்சி பரமேறுகிற நிகழ்ச்சியினுடைய விசேஷமே என்னவென்று சொன்னால், நாம் மரித்து எழுந்த ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் எங்கே போகிறோம் என்று சொன்னால் பிதாவினிடத்துக்கு போகிறோம். அந்த பிதாவினிடத்துக்கு நம்மை கொண்டு போகிறதுக்காக தான். ஒரு நாள் நாம் மரித்தாலும் கூட நம்முடைய மரணத்திலிருந்து நாம் எழுந்து பிதாவினிடத்துக்கு போகிறோம் என்கிற நிகழ்ச்சியை வலியுறுத்துகிற நிகழ்ச்சியாக தான் இந்த சம்பவம் நடைபெறுகிறதை நாம் பார்க்குறோம். ஏன் சொன்னால், மரணத்துக்கு பிறகு ஒரு மனிதன் எங்கே போகிறான், அவன் வாழ்விடம் எங்கே மாறுகிறது, எங்கே அவன் போய் கடைசியில் நிற்பான் என்கிற கேள்வி வருமானால், உண்மையாக இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து 40 நாள் தரிசனத்துக்கு பிறகு 40வது நாளில் பரமேறின நிகழ்ச்சி என்கிறது நான் பிதாவினிடத்துக்கு போகிறேன் என்கிற ஒரு அனுபவம். நாம் எல்லாரையும் நமக்கு கொடுக்குற அருமையான ஒரு அறைக்கூவல் என்னன்னு சொன்னால், நாம் கடவுளிடத்தில் தேவனிடத்தில் போகிற ஒரு நிகழ்ச்சி நடைபெற வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தில் 55லிருந்து 56, 59வது வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது, சேவான் என்கிறவன் அங்கே கல்லெறியுகிறான், மரிக்கிறான். இந்த மரண நிகழ்ச்சியில் எல்லா ஜனங்களும் சேவானை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவனை பார்த்து பல்லை கடிக்கிறார்கள், கல் எறிந்து அவனை கொல்லுகிறார்கள். ஆனால் எல்லாரும் அவனை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் பரலோகம் திறந்திருக்கிறதை பார்க்குறான். பிதாவின் வலது பாசத்தில் இயேசு நிற்கிறதை பார்க்கிறான். அதோ இயேசு கிறிஸ்து நிற்கிறார் என்று சொல்லுகிறான். காரணம் என்னன்னு சொன்னார், கடைசியில் அவன் மரிக்கும்போது கூட சொல்லுகிறான், என் ஆவியை உன் கையில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிறான். காரணம் சொன்னார், மரணம் என்கிறது இந்த உலகத்தோடு கூட என்னை அழித்து விட முடியாது. மரணம் என்கிறது பூமியில் நான் விட்டு போகிற நிகழ்ச்சி அல்ல. மரணத்தில் எழுந்து ஆண்டவரோடு கூட நான் இடைபடுகிற, ஆண்டவரோடு கூட சேருகிற ஒரு நிகழ்வு என்பதை பார்க்குறோம். அதே போல் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் ஐஸ்வர்யவான் ஒருவன் வாழ்கிறான், தரித்திரன் லாசரு என்கிறவன் வாழ்கிறான். தரித்திரனாக வாழ்ந்தவன் அவனால் நீண்ட நாள் வாழ முடியவில்லை, மரிக்கிறான். மரித்த பிறகு நாம் பார்க்கும் பொழுது தேவ தூதர்கள் அவனை ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடுகிறார்கள். ஆனால் ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே போகிறான். அப்படியானால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பரமேறுதல் அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த விண்ணேற்ற நிகழ்ச்சி என்கிறது நாம் எங்கே போகிறோம், நாம் எந்த இடத்துக்கு போவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம், அல்லது மரணத்துக்கு பிறகு நாம் இந்த உலகத்தில் கைவிடப்படுவதாக இருப்போமா, அல்லது மரணம் என்கிறது பூமியோடு கூட அஸ்தமிக்கிற ஒன்றாக இருக்குமா, அல்லது ஆண்டவிடத்தில் நான் இதை போகிறேன் என்கிற ஒரு நிகழ்ச்சியாக அது அமையுமா? நாம் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு இந்த வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரெண்டாவது ஒரு காரியமாக நாம் பார்க்கும் பொழுது, நாம் எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களில் பார்க்கும் பொழுது, எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும்
எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் அவருடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து. முதலாவது என் பிதாவினிடத்துக்கு போகிறேன். ரெண்டாவது, இந்த பரமேறின நிகழ்ச்சியில் நாம் கற்றுக்கொள்ளுகிற அருமையான பாடம்னு சொன்னால், இப்படி பரலோகத்துக்கு பிதாவினிடத்துக்கு போன அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அனுபவம் என்னன்னு சொன்னால், வலது பார்சத்தில் இருக்கிறார். பிதாவினுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். இந்த வலது பார்சத்தில் இருக்கிற இந்த நிகழ்ச்சியை பற்றி எபிரேயர் புஸ்தகத்தில் நாம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே தம்முடைய பாவங்களை சுமக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துனுடைய பரமேறுகிற அந்த விண்ணேற்ற நிகழ்வானது, இயேசு கிறிஸ்து எங்கே போனார்னா பிதாவினுடைய வலது பார்சத்துக்கு போகிறார். இந்த பிதாவினுடைய வலது பார்சத்துக்கு போகிற நிகழ்ச்சியை பார்க்கும்போது, சீட்டட் ரைட் ஹேண்ட் ஆஃப் ஃபாதர் பவர் அண்ட் அத்தாரிட்டி, அந்த வலது பக்கத்தில் போகிற ஒரு அருமையான காரியம் என்ன சொன்னால், ஆண்டவர் அந்த வலது பார்சத்தில் உட்காரும் பொழுது, பிதாவினிடத்தில் போய் சேரும் பொழுது, எல்லா அதிகாரமும் எல்லா வல்லமையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அங்கே கொடுக்கப்படுகிறத பார்க்குறோம். அதை பற்றி பிலிப்பியர் புஸ்தகத்தில் நாம் படிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் கூட நாம் படிக்கும்போது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், நாம் பார்க்கும் பொழுது அங்கே, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முடக்கும்படிக்கு என்று சொல்லி, அங்கே தேவன் அந்த உயிர்த்தெழுந்து பரமேறின ஒரு இயேசுவை அவருடைய வலது பார்சத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக, இந்த உலகத்தில் இருக்கிற வானம் பூமிக்கு மேல் இருக்கிற எல்லா ஜனங்கள் ஜாதிகளுக்கும் மேலாக எல்லா அதிகாரத்தையும் தேவன் அவர் கொடுத்து அந்த உன்னதமானவருடைய மகத்துவமான ஆசனத்தில் அவர் உட்காருகிறத பார்க்குறோம். இதை பற்றி சங்கீதத்தில் கூட நாம் படிக்கும் பொழுது 110வது சங்கீதத்தில் 1வது வசனமானது சொல்லப்படுகிறது. அங்கே தாவீது தன்னுடைய தரிசனமான சொல்லுகிறான், கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும். அப்படியானால் இங்கே தாவீதே சொல்லுகிறான், கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி சொல்லி இருக்கிறார். அவர் எங்கே உட்கார போகிறாருன்னு சொன்னால் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்கிறார். அப்படியானால் இந்த 40வது நாள் அந்த பரமேறின இயேசு கிறிஸ்து விண்ணேற்ற நிகழ்வில் அவர் போய் உட்கார்ந்தது, சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது, சகல வல்லமையும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படியானால் பரமேறுகிற நிகழ்ச்சியில், விண்ணேற்ற நிகழ்ச்சியில் நாம் உண்மையாக பங்கு கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை ஒருவேளை பார்ப்போம் என்று சொன்னால், கடவுளுக்கு அவ்வளோ அதிகார வல்லமை அங்கே கொடுக்கப்படுகிறது, அவ்வளோ அத்தாரிட்டி அவர் அங்கே பெற்றுக்கொள்கிறத நாம் பார்க்குறோம். எபிரேயர் புஸ்தகத்தில் நாம் படிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் கூட பார்க்கும் பொழுது, வானங்கள் வழியாக பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய கிறிஸ்து. அப்படியானால் ஒரு நமக்கு தெரியும், மரித்த எவனும் பரலோகத்துக்கே போகவில்லை. ஆனால் மரித்த ஒருவர் பரலோகத்துக்கு போனார் என்று சொன்னால் அவர் மட்டும்தான் இயேசு. இன்னைக்கு உலகத்தில் அநேக மக்கள் கூட இப்படி கூட சொல்லுகிறாங்க, மரித்தவர்கள் என்னுடையவர்கள், என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் பரலோகத்தில் இருக்கிறாங்க, பரலோகத்தில் நான் பார்த்தேன் என்கிறதெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் பரலோகத்துக்கு ஏறினவர், பரலோகத்தில் இருக்கிறவர், பரலோகத்தில் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர் பரமேறின இயேசு மட்டுமே. 1 பேதுருவின் புஸ்தகத்தில் நாம் படிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே நான் பார்க்கும் பொழுது, அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார், தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. ஏன்னு சொன்னால், இந்த பரமேறு நிகழ்ச்சி என்கிறது எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து எல்லா மனிதர்களும் அவர் தாழ்ந்தவராக காணப்பட்டாரோ, அந்த இயேசு கிறிஸ்து பரமேறின பிறகு அந்த விண்ணேற்ற நிகழ்ச்சியில் எல்லா அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். அப்படியானால் பரமேறின இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் எல்லா வல்லமையும் அவரிடத்தில் இருக்குது.
எல்லா அதிகாரமும் அவருக்கு. சும்மா போய் உட்காருகிற ஒரு நபராக அல்ல, எல்லா அதிகாரத்தோடு கூட எல்லா வல்லமையோடு கூட அவர் பரலோகத்தில் போய் பிதாவினுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அப்படியானால் அந்த இடத்துல அவர் போய் உட்காருகிற ஒரு அனுபவம் என்கிறது அவருடைய வாழ்க்கையில் நம்ம கொடுக்குற மகிமையான அனுபவம். சொன்னால் நித்திய மீட்பை கொடுக்கிறார். அதே எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24-28வது வசனம் படிக்கும் பொழுது, இயேசுவானவர் பரலோகத்தில் நமக்காக பிரவேசித்திருக்கிறார். சும்மா அவருக்காக மட்டும் போல, அவர் போனது எனக்காக தான் போயிருக்கிறார். அல்லது ஒரு நாள் அவருடைய வலது பாசத்தில் நான் இருப்பதற்காக, அவருடைய அதிகாரத்தில் நான் பங்கு கொள்வதற்காக, அவருடைய வல்லமையை பெற்று நான் வாழ்வதற்காக, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பேனானால், குள்ளாக நான் மரிப்பேனானால், என்னுடைய உயிர்த்தெழுதல் என்கிறது பரலோகத்தில் தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கும் என்பதை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படியாக தான், இந்த நம்பிக்கையை கொடுக்கும்படியதான் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பரமேறுகிறதல் விண்ணேற்ற நிகழ்ச்சி என்கிறது இயேசுனுடைய ஒரு அதிகார வல்லமையை பரலோகத்தில் தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிற நிகழ்ச்சியை காண்பிக்கிற ஒன்றாக அது காணப்படுகிறது. மூன்றாவது ஒரு நிகழ்ச்சியாக நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 68:18வது வசனத்தில் நாம் படிக்கும்போது, சங்கீதம் 68வது சங்கீதம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். அதில் நாம் பார்க்கும் பொழுது, தேவரீர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாய் கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களையும் பெற்றுக்கொண்டீர். அப்படியானால் கடவுள் இந்த விண்ணேற்ற நிகழ்ச்சியில், அந்த பரலோகத்துக்கு உன்னதத்துக்கு ஏறின ஒரு நிகழ்ச்சியில் நடைபெற்ற மகிமையான அனுபவத்தை சங்கீதக்காரனும் சொல்லுகிறான். அதே போல் இந்த எபேசியர் புத்தகத்தில் நாம் படிக்கும் பொழுது அங்கே என்ன முக்கியமான நிகழ்ச்சி நடைபெற்றுன்னு சொன்னால், தேவரீர் உன்னதத்துக்கு நீர் ஏறும் பொழுது நீர் மட்டுமல்ல, இந்த பூமியில் யாரெல்லாம் சிறைப்பட்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த உலகத்தில் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையில் மீள முடியாத நிலைமையில் இருக்கிறார்களோ, அந்த மீள முடியாது இருக்கிற அந்த அடிமைதனத்திலிருந்து, பாவத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து அந்த மக்களை எல்லாம் சிறைப்பட்ட மக்களை ஆண்டவர் அங்கே சிறையாக்கி கொண்டு போகிறார். எந்த உலகம் அவர்களை சிறைப்படுத்தி இருக்கின்றதோ, எந்த உலகத்தில் அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு இருந்தார்களோ, அந்த அடிமைப்பட்ட அத்தனை பேரை விடுதலையாக்கி கடவுள் பரமேறுகிற நிகழ்ச்சியில் அவரோடு கூட கொண்டு போகிறார். இதை பற்றி தான் நாம் அந்த 1 பேதுரு புத்தகத்தில் கூட நாம் படிக்கும் பொழுது, ஆண்டவர் கிறிஸ்து இயேசு மரித்த பிறகு பாதாளத்துக்கு இறங்கினார். ஏன் பாதாளத்துக்கு இறங்கினார்? அந்த பாதாளத்தில் இருக்கிற சிறைப்பட்டு இருக்கிற நோவாவின் காலத்தில் அங்கே சிறைப்பட்டு இருக்கிற அந்த மக்களை ஆண்டவர் அங்கே போய் ஆவியில் அவர்களுக்கு பிரசங்கித்து அந்த கட்டுண்டவர்களை அவர் விடுதலையாக்குகிறார். அந்த விடுதலையாக்குகிற நிகழ்ச்சி தான் உண்மையாகவே நாம் பார்க்கும் பொழுது ஒரு மகிமையான ஒரு அனுபவமாக அந்த சிறைப்பட்ட மக்களை அவர் விடுதலையாக்கி ஆண்டவர் கொண்டு போகிறதை பற்றி அதே 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் கூட பார்க்கும்போது, இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்தில் ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தோம், தேவன் முன்பாக ஆவியில் பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அப்படியானால் ஆண்டவருடைய அந்த பரமேறுகிறதல், அந்த விண்ணேற்ற நிகழ்ச்சியில் அவர் மட்டும் போனார் என்ற ஒரு காரியம் நாம் நம்பினாலும் கூட, பேதுருடைய பதிவில் நாம் பார்க்கும் பொழுதும், இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற நிகழ்ச்சியில் நாம் பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் சிறைப்பட்டு இருந்தார்களோ அந்த சிறைப்பட்டு இருந்தவர்களை, அந்த அடிமைப்பட்டு இருந்தவர்களை, மீள முடியாதிருந்த மக்களை எல்லாம் கூட அவர் தமக்கு சிறையாக்கி கொண்டார். சிறைப்படுத்தினதை அவர் சிறையாக்கிவிட்டு அந்த சிறைப்பட்ட மக்களை தம்மோடு கூட ஆண்டவர் அங்கே அந்த அந்த பரம ராஜ்யத்துக்கு அல்லது அந்த விண்ணேற்றத்துக்கு கடவுள் அந்த பரமேறுதலுக்கு கடவுள் கொண்டு போகிறதை நாம் பார்க்குறோம். சங்கீதம் 47 5 9வது வசனம் வரையிலும் நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 47 நான் வாசிக்கிறேன். 47 5வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, அங்கே தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள்,
தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள் என்று சொல்லி கடைசி வசனத்தில் சொல்கிறார், ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுவார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதமானவர். அப்படியானால் ஆண்டவருடைய இந்த விண்ணேற்ற நிகழ்ச்சியில் அவர் மட்டுமல்ல, அங்கே அடிமைப்படுத்தப்பட்ட சிறைப்பட்ட மக்களையும் சேர்த்து கொள்கிறார். இதுதான் ஒரு பெரிய நம்பிக்கை. இயேசு இந்த விண்ணேற்ற நிகழ்ச்சியில் விண்ணேறினார், பரமேறினார் என்று சொல்லும் பொழுது நமக்கு என்ன அதில் பிரயோஜனம் சொன்னால், நான் கைவிடப்பட்டிருக்கிறேன், நான் தள்ளப்பட்டிருக்கிறேன், நான் யாரும் மற்றவனாக இருக்கிறேன், எனக்கென்று யாரும் இல்லை என்று சொல்லுகிற நிகழ்ச்சியில் இயேசு பரமேறினவர் உன்னையும் எடுத்து கொண்டு போகிறார், உன்னையும் சேர்த்து கொள்வார். அதே போல தான் நான் பார்க்கும்போது தெசலோனிக்கர் புத்தகத்தில் அவர் வரும் பொழுது, திரும்ப வரும் பொழுது நம்மையும் கூட சேர்த்து கொள்வார். இந்த நம்பிக்கையை கொடுக்கிறது தான் இந்த விண்ணேற்ற நிகழ்ச்சியாக நாம் பார்க்குறோம். இந்த விண்ணேற்ற நிகழ்ச்சியில் இன்னொரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். எபேசியர் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது வசனங்கள் 8-9 வசனத்தை வாசிக்கிறேன். 8-9 வசனத்தில், ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவளை சிறையாக்கி மனுஷருக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்துக்கு ஏறினார். அப்படியானால் உன்னதத்துக்கு ஏறின நிகழ்ச்சி என்கிறது அநேகரை, சிறைப்பட்டவர்களை எல்லாரையும் கூட அவரோடு கூட அந்த பரலோக ராஜ்யத்தில், அந்த விண்ணுலகத்தில், அந்த பரத்தில், அந்த பரலோக வாழ்க்கையில் நம்மை சேர்த்து கொள்வதற்காக அவர் பரமேறினார் பார்க்குறோம். 11வது வசனமும் சொல்லுகிறது, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக வேண்டும். அப்படியானால் பூரணமான ஒரு நிலைமை, பரிபூர்ணமான நிலைமையில் ஒரு மனுக்குலத்தை சேர்ப்பதற்கான நிகழ்ச்சியில் இயேசு கிறிஸ்து இந்த 40வது நாளில் பரமேறினார். இந்த பரமேறின நிகழ்ச்சியை பற்றி யோவான் 16ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் கூட ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நான் போகிறேன், நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், நான் போகிறது உங்களிடத்தில் தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் உங்களிடத்தில் வருவார் என்று சொல்லி ஆண்டவர் போகிற நிகழ்ச்சிக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுப்பதற்காக, நம்பிக்கை கொடுக்கிறதுக்காக, அவர்களை தேற்றுவதற்காக நான் போகிறேன், தேற்றவாளன் வருவார் என்று சொல்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த விண்ணேற்ற நிகழ்வு பரமேறுதலில் இருக்கிற இன்னொரு மகிமையான அனுபவம் என்ன சொன்னால், அவர் ஏறினதனால ஆவியானவர் இறங்கி வருகிறார். அந்த ஆவியானவர் இறங்கி வந்து இந்த விட்டு சென்ற இந்த உலகத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளை ஆவியானவர் எப்படி தேற்றுகிறார், எப்படி பலப்படுத்துகிறார், ஆதரவு அளிக்கிறார் என்று சொல்லி இந்த அருமையான நிகழ்ச்சிகளை நாம் பார்க்குறோம். அதனால் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 40வது நாள், இந்த விண்ணேற்ற திருநாள், இந்த பரமேறுகிற இந்த நிகழ்வில் விசேஷமான ஒரு நிகழ்ச்சிகளை நாம் இந்த நாளில் தியானிக்கும் பொழுது, ஒன்று, இயேசு கிறிஸ்து விண்ணேற்றத்தில் பிதாவின் இடத்துக்கு போனார். நாமும் வாழ்க்கையை முடித்து கடைசியில் பிதாவின் இடத்துக்கு போக வேண்டும். 2வது, இந்த விண்ணேற்றம் பரமேறுகிற நிகழ்ச்சியில் இயேசு கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்படுகிறது. பரலோகத்தில் அவர் விண்ணேற்ற நிகழ்ச்சியில் அவர் போன போது அவருக்கான எல்லா அதிகார வல்லமைகளும் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. எல்லா அதிகார வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதுக்கு பரமேறினார். 3வது ஒரு நிகழ்ச்சியில் நாம் பார்க்கும் பொழுது, இந்த பரமேறுதல் அல்லது இந்த விண்ணேற்ற நிகழ்வு என்கிறது இந்த உலகத்தில் சிறுமைப்படுத்தப்பட்ட, தாழ்மைப்படுத்தப்பட்ட, கைவிடப்பட்ட, பாதாளத்தில் இருக்கிற அடிமைகளான மக்களை அவர் விடுதலையாக்கி அவரோடு கூட பரலோகத்துக்கு கொண்டு போய் அந்த பரலோக வாழ்வில், அந்த பரம ராஜ்யத்தில், அந்த விண்லோகத்தில், அந்த பரமன் வாழ்கிற அந்த இடவிடத்தில் ஆண்டவர் நம்மை பூரணப்படுத்துகிறார், சேர்க்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து மட்டும் பிதாவினிடத்தில் போய் சேர்ந்து விடவில்லை, அடிமைப்பட்ட, சிறைப்பட்ட நம்மையும் கூட கொண்டு போய் சேர்க்கிறார் என்பதுதான் விசேஷமான ஒரு நிகழ்வு. அப்பேற்பட்ட அனுபவத்தை
இந்த 40வது நாளில் இயேசு கிறிஸ்து எப்படி பரமேறி விண்ணேற்ற நிகழ்வில் பங்கு கொண்டாரோ அந்த அனுபவத்தில் நாம் பங்கு கொண்டவர்களாய் கர்த்தர் நம்மை வழிநடத்திட்டு அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.